ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ரயில்வே தண்டவாளத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். இது தண்டவாளத்தில் இருக்கிற மார்க்கெட் தான். ட்ரெயின் வர அந்த நேரம் பார்த்து எல்லா கடையும் கொஞ்சம் ஓரமாக கொண்டு வந்துருவாங்க. எல்லாமே சின்ன சின்ன தெருவோர கடைகள் மாதிரி. ட்ரெயின் வேகமாக போயிட்டு இருக்கும்போது இதுலேருந்து ஒரு ஸ்டூல் நழுவி அப்படியே உள்ளே போயிடுச்சு பாருங்க. ட்ரெயினுக்குள்ளே மாட்ட போன அந்த ஸ்டூலை எப்படியாவது இழுத்து பார்க்குறாரு. ஆனாலும் அது நடுவுலே போயிடுச்சு பாருங்க. ட்ரெயினோட வேகத்தில் அதுவும் கூடவே போயிட்டு இருக்கு போல. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பஸ்ல இருந்து கீழே இறங்குறதுக்காக ஒருத்தர் தயாராக வந்துட்டு இருக்கிறாரு. பஸ் நின்னதும் கீழே இறங்க போனவர் அந்த நேரம் பார்த்து டக்குன்னு ஒரு வண்டி வேகமாக வந்திருக்கு. ஒரு கால் எடுத்து தரையில் வச்சவர் மறுபடியும் அந்த காலை மேலே எடுத்துட்டாரு. இப்படி சர்ன்னு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு அம்மா அந்த பையனை கூட்டிட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பக்கம் மரத்தை வெட்டிட்டு இருந்திருப்பாங்க போல. அந்த மரம் சரிஞ்சு மொத்தமாக இந்த பக்கம் விழுந்திருக்கு. 2 அடி தள்ளி நின்னதுனால நல்ல விலையை எதுவும் ஆகலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது சைக்கிளில் வேகமாக போயிட்டு இருக்கிற இந்த இடமே மேடு பள்ளமாக தான் இருக்கு. கடைசியில் சைக்கிளோட வேகத்தை ஒரு கட்டத்தில் அவராலே தடுக்க முடியல பாருங்க. இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு. இப்படி அந்த இடத்துல சைக்கிளில் ஒரு ஆள் பறந்து வருவாருன்னு இவர் நினைச்சு கூட பார்க்கல. எப்படியோ ஒரு பக்கமாக ஒதுங்கிக்கிட்டாரு. இது போற வேகத்துக்கு இந்த சைக்கிள் எங்கே போய் நிற்க போகுதோ. ரேஸ் நடக்குது போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரொம்ப விசித்திரமான சம்பவம் தான். இங்கே தண்டவாளத்தில் ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் வேறொருத்தர் வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கிறாரு. இவர் எதுக்காக தண்டவாளத்தை பார்த்து இந்த வேகத்தில் ஓடி வந்துட்டு இருக்கிறாருன்னு பார்த்தா இங்கே தண்டவாளத்தில் ஒருத்தர் தலை வச்சு படுத்திருந்திருக்கிறாரு பாருங்க. அந்த நபரை தூக்கி விடுறதுக்காக இவர் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து ஓடி வந்திருக்கிறாரு. ஆனா வந்த வேகத்துல ஆளை தூக்கி வெளியே கொண்டு வந்துட்டாரு. அடுத்த செகண்டே ட்ரெயினும் பக்கத்துல நெருங்கிடுச்சு. ஒரு செகண்ட் தாமதமானாலும் அவ்வளவுதான். இருந்தாலும் புல்லரிக்கிற மாதிரியான சம்பவம் தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது மேலேருந்து ஒருத்தர் தண்ணியில் குதிக்கிறதுக்காக தயாராகிட்டாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு மினி போட் வந்திருக்கு பாருங்க. கரெக்டாக அந்த விசைப்படகு வரவும் இவர் குதிக்கவும் சரியாக இருந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் தள்ளி விழுந்ததுனால எதுவும் ஆகலை. இந்த படகுல வந்துட்டு இருந்தவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு ஒருத்தர் குதிப்பாருன்னு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கேட் முன்னாடி 2 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை பாருங்க. வேகமாக ஒரு டெம்போ ரோட்ல போயிட்டு இருந்தது. திடீர்னு இந்த கேட்டுக்குள்ள பாஞ்சு வந்திருக்கு. இந்த மதிலெல்லாம் கூட தகர்த்துட்டு வந்திருக்கு பாருங்க. வீட்டில் இருந்தவங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமான சத்தத்தை கேட்டு வேகமா ஓடி வந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்தையே எந்த மாதிரி மாத்தி வச்சிருக்கு. ரோட்ல போக சொன்னா இப்படி வீட்டுக்குள்ளே புகுந்து வரீங்களே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். இதே மாதிரி இங்கே இந்த வீடியோல பெட்ரோல் பங்க்ல நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். பின்னாடி ஒரு கார் வர மாதிரி தெரிஞ்சது நல்ல வெளிச்சத்தோட. வந்த வேகத்தில் இந்த பெட்ரோல் டேங்கி இடிச்சிருக்கு பாருங்க. அது முன்னாடி நின்னவர் உடனே உஷாராகி அந்த பக்கமாக நகர்ந்துக்கிட்டாரு. இருந்தாலும் இது ரொம்ப விபரீதமான விஷயம் தான். எப்போ வேணாலும் நெருப்பை பற்றிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சம்பவம். சுற்றி இருந்து எல்லாரும் உடனே சுதாரிச்சு அந்த நிலைமையை சரி பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவம். வேகமாக ஒரு கார் போயிட்டு இருக்கு. அந்த இடமே ரொம்ப குத்து இருட்டாக இருக்கு. அந்த இருட்டில் நடு ரோட்டில் 4-5 மாடுகள் நடந்து போயிட்டு இருக்கு பாருங்க. கார் ஓட்டி போயிட்டு இருந்தவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு மாடுகள் நடு ரோட்ல நிற்கும் அப்படிங்கிறத ஒரு துளி கூட வெளிச்சம் இல்லாத அளவுக்கு அவ்வளவு இருட்டா இருந்திருக்கு இந்த ரோடு. இந்த இடம் சரியான வளைவா இருந்திருக்கு. இருந்தாலும் உஷாராகி வண்டியை நிறுத்திட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற வண்டி திடீர்னு கட்டுப்பாட்டு மீறி வேகமா கிளம்ப ஆரம்பிச்சுக்கு. உள்ள ஆட்களும் இருக்கிறாங்க. இதுல பெரிய சம்பவம் கரெக்டா அந்த வீட்டுக்குள்ள பாஞ்சு வந்திருக்கு பாருங்க. இங்க வீட்டுக்குள்ள சேர்ல ஒரு குட்டி பொண்ணு உட்கார்ந்துருக்கு. கரெக்டா அதை பார்த்தே வந்துட்டு இருக்கு. நல்ல வேளை இந்த லேடி கொஞ்சமும் யோசிக்காம பாஞ்சு ஓடி போய் அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது நல்ல மலைப்பாங்கான இடம் தான். கரடு முரடா இருக்கு. சரிவும் மேடு தான் இதுல பார்க்க முடியுது. அந்த பக்கமா போயிட்டு இருந்த வண்டி அப்படியே தடம் புரண்டு கரெக்டா இந்த இடத்துல வந்து சிக்கிக்கிச்சு பாருங்க. இனி அத்தனை மூட்டையும் எடுத்தாதான் வண்டியை தூக்க முடியும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒரு பெரிய ட்ரக் வளைவுல வளைஞ்சு போயிட்டு இருக்கு. இங்க ஒருத்தர் பைக்லயும் அதே வளைவுல வளைஞ்சு போயிட்டு இருக்காரு. திடீர்னு இவ்வளவு பெரிய ட்ரக் டக்குன்னு கீழே விழுன்னு நினைச்சு கூட பார்க்கல. எதிர்பார்க்காத சம்பவம். இவர் ஏதோ 10 அடி தள்ளி வந்ததுனால எதுவும் ஆகல. நம்ப முடியாத காட்சி தான். இதனால பெரிய ட்ரக் போகும்போது ரொம்ப நெருக்கமா பக்கத்துல போகவே கூடாது. அடுத்தது இங்க இந்த வீடியோ நம்ம பார்க்கிறது பஸ் விட்டு ஒரு லேடி மெதுவா கீழே இறங்கி வராங்க. இங்க இருந்து ஒரு பெரிய வண்டி வந்திருக்கு. இப்போ இந்த பெரிய வண்டிக்கும் அந்த பஸ்ஸுக்கு நடுவில் அந்த லேடி மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன். நகர்ந்துட்டு அவ்வளவுதான். அந்த லேடி நகராம அதே இடத்துல நின்றுக்கிட்டாங்க. இருந்தாலும் எப்படி இவ்வளவு நெருக்கமா வந்துட்டு போகுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த டெம்போ ரொம்ப தாறுமாறா வந்திருக்கு. இந்த டெம்போ மோத போகுது அப்படின்னு தெரிஞ்சதும் டிரைவர் பாருங்க கதவை திறந்துட்டு தாவி வெளியே வந்துட்டாரு. டெம்போ கரெக்டா அந்த கடையில போய் மோதி இருக்கு. அவ்வளவு வேகத்திலையும் திறந்துட்டு வெளியே வந்து குதிச்சிருக்காரு பாருங்க. நல்லவேளை அவருக்கு பெருசா எதுவும் அடிப்படல. உடனே எந்திரிச்சிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இங்க ஒருத்தர் ரோட்டோரத்துல இந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த பக்கம் நின்றுட்டு இருந்த ஒரு வண்டி ஆளே இல்லாம தாறுமாறா இந்த பக்கமா பாஞ்சு வந்திருக்கு. இவர் 2 அடி தள்ளி நின்னதுனால இவருக்கு ஏதோ ஆகல. வந்த வேகத்துல அப்படியே அந்த ஆத்துல விழுந்திருக்கு பாருங்க. வண்டி மொத்தமாவே நொறுங்கி மூழ்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பைக்ல ஒருத்தர் ரோட கிராஸ் பண்றதுக்காக போறாரு. ஆனா அந்த பக்கம் வண்டி ஏதாவது வருதா அப்படின்னு கவனிக்கிறதுக்கு மறந்துட்டாரு. அந்த பக்கத்துல இருந்து வேகமா ஒரு ட்ரக் வந்தது. நொடி பொழுதுல தப்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். இந்த ட்ரக்கை ஓட்டிட்டு வந்தவர் சுதாரிச்சு உடனே வண்டியை நிறுத்திட்டாரு.
அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இங்கே நடந்து போயிட்டு இருந்தவர் ஏதோ வலிக்கு விழுந்த மாதிரி தெரியுது. அதே நேரத்தில் அங்கேருந்து வேகமாக ஒரு கார் வந்திருக்கு பாருங்க. அந்த கார் வந்த வேகத்துக்கு அந்த இடமே வேற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே விழுந்தவர் உடனே எந்திரிச்சு ஓடி போயிட்டாரு. புழுதி பறக்க அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு கொஞ்ச நேரம் பார்க்கவே முடியல பாருங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது சைக்கிளில் ஒருத்தவங்க ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் ஒரு பெரிய ட்ரக் வந்திருக்கு. இதை கவனிக்காமல் வந்ததுனால நடுவழியிலே வந்து மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ட்ரக்கை ஓட்டிட்டு வந்தவர் உடனே சுதாரிச்சு வண்டியை நிறுத்திட்டாரு. சைக்கிளை ஓட்டிட்டு வந்த லேடி கொஞ்சம் பொறுமையாக வந்திருக்கலாம் போல. அது மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நல்ல மழை நேரம் பைக்கில் ஒருத்தர் போயிட்டு இருக்கும்போது அப்படியே ரோட்டில் வலிக்கு கீழே விழுந்துட்டாரு. அந்த நேரம் கரெக்டாக எதிரில் ஒரு காரும் வந்திருக்கு. காருக்கும் இவர் விழுந்ததுக்கும் ஒரு அடி இடைவெளி கூட இல்லை. ஆள் உடனே சுதாரிச்சு எந்திரிச்சிட்டாரு. இருந்தாலும் ரொம்ப புல்லரிக்கிற மாதிரி சம்பவம் தான். ரோட்டில் வேகமாக போயிட்டு இருக்கும்போது இப்படி தடுமாறி விட்டா என்ன பண்றது? இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பெரிய ட்ரக் நல்ல உயரமானது. இந்த இடத்துல போகிறதுக்காக வருது. ஆனா இந்த மேம்பாலத்துக்குள்ள அந்த ட்ரக் நுழையவே முடியல. இதோட தலை மட்டும் தான் நுழைஞ்சிருக்கு. மொத்த ட்ரக்கும் போக முடியாத அளவுக்கு அப்படியே நிக்குது பாருங்க. இனி மேம்பாலத்தை தான் இன்னும் கொஞ்சம் உயரமா போடணுமோ என்னவோ. தெரியாம அந்த வழியா வந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல வீட்டு வாசல்ல தான் 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரோட்ல ஒரு லாரி நிறைய மணல் ஏத்திட்டு வேகமா வந்துட்டு இருக்கு. வந்த வேகத்துல அப்படியே சரிஞ்சு விழுந்திருக்கு பாருங்க. 2 பேரும் நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஒரே ஓட்டமா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. எப்படியெல்லாம் வேகமா வர்றாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது. இங்க ஓரத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த தூண் பக்கத்துல ரோட்ல ஒரு வண்டி தாறுமாற வரதை இங்க இருந்தே கவனிக்கிறாரு. உடனே எந்திரிச்சாரு. வேகமா அந்த இடத்தை விட்டு நகர்ந்துட்டாரு. அவர் நகர்ந்தது எவ்வளவு நல்லதா போச்சு பாருங்க. நேர அந்த கார் அவரை பார்த்து தான் வந்திருக்கு. தூண் இருந்ததுனால இதோட போச்சு. இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இங்க ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் பிளாட்ஃபார்ம்ல தான் நடந்து போயிட்டு இருக்காரு. ஆனா மேல இருந்து இப்படி ஒரு ஆச்சரியம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அங்க பாலத்துல போயிட்டு இருந்த ஒரு டெம்போ பாலத்தெல்லாம் தகர்த்துட்டு கீழே பார்த்து வந்திருக்கு பாருங்க. நல்ல வேளை ஒரு 5 அடி முன்னாடி போகல அப்படின்னு பார்த்து அப்படியே திரும்பிட்டாரு பாருங்க. எப்போ எங்க இருந்து தேடி வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இங்க ஒருத்தர் இப்பதான் ஒரு வண்டியை ஓட்டி போயிட்டு இருக்கிறாரு. மேல இருந்து ஒரு பெரிய கூரை, இரும்பு கூரை தான் அதே வேகத்துல கீழே விழுந்திருக்கு பாருங்க. காத்தடிக்கிற வேகத்துக்கு இப்படி பறந்து வந்திருக்கு. அவர் கொஞ்சம் முன்ன போனதுனால அவருக்கு எதுவும் ஆகல. இங்க இந்த வீடியோல தண்ணிக்குள்ள நடக்கிற விசித்திரமான சம்பவத்தை தான் பாக்குறோம். இந்த மீனுக்கு தலை மேல இந்த தவளை ஏறி உட்காந்துருக்கு. எப்படி ஜாலியா சவாரி போகுது பாருங்களேன். இந்த மீனும் அதை தள்ளி விட்ட மாதிரி தெரியல. ஆனா தவளை ரொம்ப சொகுசா ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்கு. என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது கடற்கரையில நிறைய ஆமைகள் முட்டையிடுறதுக்காக வந்திருக்கு. இந்த ஆமைகளோட வாழ்க்கை பயணம் ரொம்ப ரொம்ப சிரமமானது. பெரிய ஆமைகள் இந்த கடற்கரைக்கு வந்து குழி தோண்டி முட்டையிட்டுட்டு திரும்பி பார்க்காம அப்படியே மறுபடியும் கடலுக்குள்ளே போயிடும். இப்போ இந்த முட்டையெல்லாம் குழிக்குள்ள தான் இருக்கும். அதுக்கப்புறம் முட்டையெல்லாம் பொறிச்சு சின்ன சின்ன குஞ்சுகளா வெளியே வரும். இந்த ஆமை குஞ்சுகளை பராமரிக்கவோ வளர்க்கறதுக்கோ தாயாம பக்கத்துல இருக்காது. அதுதான் ஏற்கனவே கடலுக்குள்ள போயிருமே. இந்த குஞ்சுகள் எல்லாம் பொறிச்ச உடனே கடல் எங்க இருக்குது அப்படின்னு தேடி கடலை பார்த்து வேக வேகமா ஊந்து போகுமா. அப்படி போயிட்டு இருக்கும் போது இங்க கடற்கரையிலே நிறைய எதிரிகள் கிட்ட மாட்டிரும். இன்னும் கடலுக்குள்ள ஆழ்கடலுக்குள்ள போறதுக்குள்ள பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் இதை விழுங்கிருமா. இந்த மாதிரி இந்த ஆமை குஞ்சுகள் பல தடைகளை தாண்டி இதோட கூட்டம் எங்க இருக்குது, பெரிய ஆமைகள் எல்லாம் எங்க இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு ஆழ்கடலுக்கு போய் சேரும். அங்க இதையெல்லாம் வரவேற்கிறதுக்காகவே தாய் ஆமைகள் காத்துட்டு இருக்குமா.